இப்போ இந்த மாதிரி நம்ம விமர்சனம் வைக்கும் பொழுது பொதுமக்கள் சைட்லேருந்தும் சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற அந்த ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு கேள்வி வருது. இவங்க உதவியும் பண்ண மாட்டாங்க, பண்ணுறவனையும் விமர்சிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது உண்மையான உதவி கிடையாதுங்க. உண்மையான உதவினாக்கா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவர் வந்து 6 ஆம்புலன்ஸோ 7 ஆம்புலன்ஸோ வாங்கி கொடுத்தேன்னாரு. மினிமம் செகண்ட்ஸ் ஆம்புலன்ஸில் கூட ஒரு ஆம்புலன்ஸ் 5 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. 7 5 35 லட்சம். 35 லட்சம் கொடுத்து 5 ஆம்புலன்ஸ் வாங்கி தர அளவுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கிறவன், நீ எதுக்கு 20,000 ரூபா வாடகையில் வீட்டில் இருக்கணும்? உனக்குன்னு முதல்ல ஒரு நிழல் வேணும்ல. மீடியாவாகட்டும் இல்லை சோஷியல் இதுவாகட்டும், இதெல்லாம் வந்து எல்லா சமயமும் பணம் கொடுக்காது. ஒரு சர்டன் பீரியட் தான் அது. அந்த பீரியடில் பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்ட் கிடைக்கும், அந்த சமயம் நல்லா சம்பாதிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடிகர்களும் நம்ம பார்க்குறோம். நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே அந்த பீரியட் ஆஃப் டைமில் நல்லா சம்பாதிக்கும் போது அந்த பணத்தை வந்துட்டு ஏதாவது ஒரு வியாபாரத்துலேயோ இல்லை ஏதாவது ஒரு தொழிலையோ போடுறாங்க. போட்டு அதன் மூலிமா தனக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் சினிமா ஃபீல்ட்லேருந்து போகும்போது அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வாழ்நிலை தேவை எல்லாருக்குமே. எனக்கு வாழ்க்கையே தேவையில்லை, நான் வெறுமனே சம்பாதிக்கிறதெல்லாம் தெருவில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் தெருவில் உட்காந்து பிச்சை எடுப்பேன், எந்த ஒரு அறிவாளியும் சொல்ல மாட்டான். அப்போ இதோட பிஹைண்ட் ரீசன் என்ன, அதை சொல்லுங்கள். சரி இருங்க, இன்னொரு விஷயம் கேளுங்க. 35 லட்சம் ரூபா நீ வாங்கி கொடுக்குற அப்படின்னா வருமான வரித்துறை உன்னை பார்த்து கொண்டு சாதாரணமாக இருக்குமா? உன்னுடைய ஒரு வருமானத்துக்கு நீ வருமான வரித்துறைக்கு பதில் சொல்லி ஆகணும். மீடியாவில் சம்பாதிக்கிறதாகட்டும், சினிமாவில் சம்பாதிக்கிறதாகட்டும், இல்லை நீ காப்பீரராக போகிறன்ற உன்னுடைய கணக்கில் வரக்கூடிய ஒரு ரூபாய்க்குமே இன்றைக்கி வருமான வரித்துறையிலேருந்து ஒரு ஸ்லாப் வச்சுருக்காங்க. இவ்வளோ அமௌண்ட்டுக்கு மேலே இது வருது, இவ்வளோ படங்கள் இதில் வருது, இவ்வளோ படங்கள் போகுதுன்னா இது என்னென்னு ஒரு கேள்வி மார்க்கப்பட்டு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அப்போ இது வரைக்கும் உன்னை வருமான வரித்துறை கேள்வி கேட்காம இருக்குமா? அப்போ யோர இன்கம் டேக்ஸ் அசஸியா இல்லையா? அதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. டக்குன்னு வந்து எடுத்து செய்ய முடியாது. வருமான வரித்துறையும் முதல் கேள்வி அதை தான் கேள்வி. ஏப்பா உனக்கு சொந்தமாக வீடு இல்லைன்ற, அப்போ இந்த படம் உனக்கு எங்கேருந்து வந்தது? யார் மூலியமாக வந்தது?